இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடியே இங்கிலீஷ்காரர் பேத்தி, நீ இங்கிலீஷ் படிச்சு கிழிக்க போறியாக்கும். நீ என்ன படிச்சாலும் உனக்கு எதுவும் மண்டையில ஏறாது. சுட்டு போட்டாலும் உனக்கெல்லாம் படிப்பு வரவே வராது. ஏன்னா நீ எல்லாம் பெரிய மக்குடி, மர மண்டை. ஒருவேளை நீ அப்படியே படிச்சு கிழிச்சிட்டாலும் உன்னெல்லாம் என் புள்ள எந்த காலத்திலயும் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா என் புள்ள கேத்த ஆள் நீ இல்ல. இவதான் என் புள்ளைக்குனே பிறந்தவ. இவ கால் தோசுக்கு வருவியா நீ? ஆசைப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்குடி. திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிற தெனாவெட்டல இதெல்லாம் பண்றியா நீ? சீக்கிரத்திலே உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி இவளை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு. ஆமா, நீ எதுக்கு வேலை மெனக்கெட்டு இவளுக்கு இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க? ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா? இனிமே இவளுக்கு நீ எதுவும் சொல்லி கொடுக்கவே கூடாது. என்ன அத்தையாரே, பயம் வந்துருச்சா? பயமா? எனக்கா? நான் எதுக்கு நீ பயப்படணும்? ஆமா, பயத்துல தானே இப்ப வந்து என்னமோ உளறிட்டு இருக்கீங்க. நீ தாண்டி இப்ப உளறிக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன பயம்? எங்க வானதி நல்லா படிச்சு அருளுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுவாளோன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனால தானே இப்ப வந்து அவளை பத்தி என்னென்னமோ சொல்லி இவளை படிக்க விடாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்னையும் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆமா, நீ பெரிய இங்கிலீஷ் டீச்சரு. நீ சொல்லி கொடுத்து இவ படிச்சு கிழிச்சு அதுல என் புள்ள மயங்கி இவ பின்னாடியே வந்துருவானாக்கோ. அடி போடி இவளே. நீங்க பயப்படலன்னு சொன்னாலும் உங்க கண்ணுல பயம் தெரியுதா அத்தையாரே? அதுதான் இப்போ உங்களை இப்படி கோபம் கொப்பளிக்க பேச வைக்குது. ஏய், இங்க பாரு, இந்த ராங்கித்தனமா பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன் அத்தையாரே. நீங்க தான் ரொம்ப ராங்கா பேசிட்டு இருக்கீங்க. எந்த காலத்திலயும் அருள் வானதியை ஏத்துக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல, கூடிய சீக்கிரத்திலேயே அருள் கூட வானதிய சேர்த்து வைப்ப. அது உங்களால முடிஞ்சா தடுத்து பாருங்க. எப்படி சேர்த்து வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். அது நீங்களும் பார்க்க தான் போறீங்க. டோன்ட் வரி அத்தையாரே. ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கியோ? உன் திமிர அடக்கி முதல்ல ஒன்ன இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்டி. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வானதி படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அதனால இவள டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புறீங்களா? உன்னை வச்சுக்கிறேன்டி. அட என்ன, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வரட்டேன்னு சொன்னீங்க, இப்போ வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. கரெக்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க.